Hi guys, welcome to RKR Samayal not not 7. Today RKR Samayal not not 7. நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டேஸ்டியான வெஜ் பப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து அக்யூரேட்டாக இப்படி தான் பப்ஸ் இருக்கும் அப்படின்னாலும் நான் சொல்லவில்லைங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு பப்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதை சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு நல்லா டேஸ்ட் கிடைச்சி அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பப்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மைதாவை எடுத்து அது உங்களுக்கு நீட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா நீங்கள் எந்த ஒரு பாத்திரத்தில் கூட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு ஈஸியான மெத்தடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பப்ஸும் செஞ்சு எடுத்துடலாம். சாதாரணமாக பப்ஸ் சேர்த்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நான் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப அந்த பேக்கரியில் வாங்குகிற மாதிரி ஃப்ளஃபியாவெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஓரளவுக்கு தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அந்த மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 கப் மைதாவில் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பாதி அளவு பிசைஞ்சு எடுத்துட்டோம். சால்ட்டு சோடாப்பெல்லாம் சேர்த்தி 3/4 பாதி அளவு பிசைஞ்ச பிறகு மாவெல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ஓகே, உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை, கேரட், ஆனியன், தக்காளி, உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, க்ரீன் சில்லி. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து உங்கள் அளவு, உங்களுக்கு வேணுங்கிற அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் வந்து சும்மா ஒரு கேரட் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 50 ml ஆயில் விட்டு சாப் பண்ண கேரட் உள்ள சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம 50 ml ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்குங்க. ஆயிலே நல்லா குக் ஆயிடுச்சுன்னா நல்லா நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கனாவே நல்லா குக் ஆயிரும், ரோஸ்ட் ஆயிரும் இந்த ஆயிலில். ஓகே, இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, இது வந்து நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு அது மாதிரி எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக போகும். இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வதங்கிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது வந்து இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ட்ரைன் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலிருந்து மிச்சம் இருக்கிற ஆயிலில் நாம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஆரம்பிச்சுக்கலாம். ஆனியன், க்ரீன் சில்லி அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். ஓகே, 1 டீஸ்பூன் கடுகு, மிச்சம் இருக்கிற ஆயிலில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து, அப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க. அடுத்தது கறிவேப்பிலை,
அடுத்தது வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்திக்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்திட்டு நல்லா அது ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுனால நம்ம ஒட்டுக்க சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதே வந்து வேறு எதுவும் ரெசிபிக்கு நீங்கள் அதிகமாக வெங்காயம், ரெட் சில்லி அதெல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி வதக்கக்கூடாது. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு தான் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கணும். ஓகே, இதெல்லாம் ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்திக்கலாம். மேலே வந்து நம்ம டர்மரிக் பவுடர் லைட்டாக தூவி விட்டுட்டு அந்த நல்லா தக்காளி வெந்த பிறகு நம்ம இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்குங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திங்க. ஓகே, நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து கறி மசால் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதங்கின பிறகு நீங்கள் கடைசியில் சேர்த்திக்குங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மைதா மாவு அது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை வந்து நாம் ரோல் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டாக ரோல் அவுட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் ரோல் அவுட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு உருண்டையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டில் அந்த மைதாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் லைட்டாக ரோல் அவுட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரு மாவு வந்து நம்ம ரோல் அவுட் பண்ணது பெருசாகவும் இருக்கணும், நடுவில் வைக்கிறது சின்னதாக இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங். இந்த மாதிரி மசாலா பொருட்கள் வைக்கணும். அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடில், அடுத்தது லெஃப்ட் சைடு, அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டு, பேக். ஓகே, இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுடலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு தண்ணி இல்லை மாவு கரைச்சி வச்சு ஒட்டணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது நல்லா சூப்பராக ஒட்டிக்கும். அதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் கொடுத்து அது ஒட்டணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே பாருங்கள் ஒட்டிக்கிச்சு. இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சூப்பரான நம்மளுக்கு பப்ஸுக்கான வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் சூடு பண்ணி அதுக்குள்ளே போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஓகே, ஆயில் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு. அப்புறமேல் நம்ம அதை சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற பப்ஸை வந்து உள்ளே ஒன்றா சேர்த்திடலாம். முக்கியமாக நம்ம பேக் பண்ண இடத்துல அந்த மேலே வந்து உள்ளே போகிற மாதிரி, ஆயிலுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா அது பிரிஞ்சுட்டு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் பண்ண இடத்த வந்து ஆயிலில் கமுத்தி போட்டுடலாம். லோ ஃப்ளேம், ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஆவி பறக்க சூடு பண்ணிவிட்டு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு மெதுவாக பொரிச்சு எடுங்க. ஏன்னா நம்ம ரோல் அவுட் பண்ண 2 மாவு வச்சு நம்ம பப்ஸ் போட்டிருக்கிறோம். அதனால் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வெந்து வரணும். நீங்கள் அதிகமாக ஆயில் சூடு பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா
ஆயில் வந்து அந்த சூடு தன்மை குறையாமல் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து போயிடும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா ஆயில் சூடு பண்ணிவிட்டு அது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கூடவும் குறைச்சிக்கவும் வேணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் எக் பப்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, நாம் இப்போ வந்து அது கட் பண்ணுற பாருங்கள். கட் பண்ணும் போது அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுனால உடஞ்சிட்டு போகுது. அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம RKR சமையல் not7 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நம்ம சந்திப்போம். பாய்.